படத்தில் இயக்குனர் சேரன் இருக்கார்ல, இயக்குனர் சேரன் வந்து கே.எஸ். ரவிக்குமாரோட அசிஸ்டண்ட்டு. கே.எஸ். ரவிக்குமாருக்கும் சேரனுக்கும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு. அதனால் என்ன பண்ணுறாரு, கே.எஸ். ரவிக்குமார் வெளியே போயிரு, இனிமேல் மூஞ்சிலே முழிக்காத, போடா வெளியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி துரத்தி விட்டுறாரு. யாரை, சேரன். அந்த நினைச்சாரு, ஓஹோ நம்மளை வந்து இவனுக்கு பிடிக்காது போல, வேணும்ட்டு பண்ணோம் போல. சார் அண்ணன் உங்களை மாதிரியே நடிக்கிறானே, அவர் என்ன பெரிய நடிகரா, நான் நடிக்கிறேன் பார் அப்படின்லாம் பண்ணி காட்டுறாருண்ணே அப்படி இப்படின்னு யாரோ சும்மா வதந்தி, உண்மை கிடையாது சொல்லி விட்டு விஜயகாந்த் வந்து சரவணன் வந்து ஒரு என்ன வேணும் ஆகாத மாதிரி ஒரு பார்வை வந்து கொண்டு வந்துட்டாரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜயகாந்த் வச்சு படம் எடுக்கிற பலர் வந்து சரவணனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு தயங்கினாங்க. ஸோ இப்போது சரவணன் சொல்லியிருக்காரு, என்ன சேரன் எனக்கு ஏதாவது ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, என்னெல்லாம் கண்டிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டபோது சேரன் சொல்லியிருக்காரு, ஏன் சார் ஏன் நீங்கள் வந்து என்ன வந்து எவ்வளோ பெரிய நடிகர், நீங்கள் எந்த காலத்துலேருந்தே நீங்கள் வந்து பிரபலமாக இருந்தவர், நீங்கள் போய் நடிக்க சான்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு நடிக்க சான்ஸ் கேட்கணுமா அப்படின்னு சொன்ன தோணி இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து ஒரு நக்கல் தோணியாக இருந்துச்சான். ஒரு சினிமா அமைச்சர், ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். பருத்தி வீரன் சித்தப்பு சரவணன் அவர்கள் வந்து தற்சமயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அவமானம், ஒரு பிரபல இயக்குனர் அவரை வந்து இன்னொரு இயக்குனர் வெளியில் தன்னப்போ நான் உதவி செஞ்சேன், அதே இயக்குனர் வந்து நான் நடு ரோட்டில் நிற்கும் போதோ என்ன அவமானப்படுத்திட்டு போனார் அப்படிங்கிறத வந்து சரவணன் சொன்னார். அந்த இயக்குனர் வந்து ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர், ஃபேமஸான இயக்குனர். சினிமாவில் இப்படி கூட நடக்குமா? வெளியில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அன்பானவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள இப்படி கூட பேசுவாங்களான்னு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது சரவணன் சார் சொன்னது. சினிமாவில் தான் இப்படி நடக்கும். அதாவது வந்து வெளியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நல்ல மனிதர்கள்லாம் இருக்காங்க. சினிமாவில் யாருமே நல்ல மனிதர்கள் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா 90% பார்த்திங்கன்னா சினிமாவில் உள்ள நடிகர்கள் இன்னும் பலர் பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து நடிக்கிறதை விட வெளியில் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிப்பாங்க. அதாவது வந்து சினிமாவில் வந்து கேமரா ரோல் அப்படின்னோன்னு பார்த்திங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னா அவங்க வந்து நடிக்க தெரியாமல் திணறுவாங்க. டேரக்டர் வந்து ஒன் மோர்னு எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் பார்த்திங்கன்னா அதே நடிகர் செட்டை விட்டு வெளியில் வந்தால் எதுவுமே சொல்லி கொடுக்காமே பார்த்திங்கன்னா பிரமாதமாக நடிப்பார். அங்கே ஒரு லைட் மேனை கட்டி பிடிச்சிக்கு நடிப்பார். அங்கே கூட்டுற ஒரு பொம்பளைக்கு என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறதெல்லாம் அன்பாக பேசுகிற மாதிரி பேசுவார். இது எல்லாமே நடக்கும். இன்னொரு பிரபல நடிகர், அவரை பற்றி நம்ம இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா, மிகப்பெரிய பிரபல நடிகர் ஒருத்தர், அவர் அந்த படத்தில் நடிக்கும் போது ஒரு செல்ஃபோன் வாங்குவார், ஒரு சிம் கார்டு ஒன்று போடுவார். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்க ஆரம்பிப்பார். பூஜையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன், புது செல்ஃபோன் ஒன்று வரும். அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து வேறு ஒரு ப்ரைவேட் செல்ஃபோன் எப்போவுமே வச்சுருப்பார். இந்த செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு, இந்த யூனிட்டில் உள்ளவங்களுக்கு யார் கேட்டாலும் செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருவார். லைட்மேன் கேட்டாலும் கொடுத்துருவார், ப்ரொடக்ஷன் பாய் கேட்டாலும் கொடுத்துருவார், இன்னும் யார் கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் இந்தாங்கன்னு கொடுத்துருவாரு. எந்த உதவினாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் அந்த படம் முடிக்கிற வரைக்கும் அந்த செல்ஃபோன் வந்து பயன்படுத்துவார். அந்த கடைசி நாள் முடிஞ்சிச்சு, டப்பிங்லேருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே அந்த முடிச்சுட்டு கார் ஏறி உக்காந்தோடனே அவர் செய்கிற முதல் வேலை என்னென்னா, அதாவது வந்து அந்த சிம் கார்டை கலட்டி அதை அப்படியே கார்லேருந்து தூக்கி போட்டு அப்பாடா அப்படின்னு சொல்கிறது தான் அவரோட வேலை. இது எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, சினிமாவில் அப்படி தான் இருப்பாங்க. இது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஸோ நம்ம இங்கே நீங்கள் சொன்னது அப்படின்னா, இவர் வந்து நடிகர் சரவணனை பற்றி கேட்குறீங்க. சரவணன் அப்படின்ற போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். உண்மையிலுமே அதுதான். சரவணன் ஆரம்ப காலத்தில் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் ஸ்டைலில் இருப்பார். ரஜினிகாந்த் வந்தார். ரஜினிகாந்த் வந்ததுக்கப்புறம் விஜயகாந்த் வந்தபோது அதாவது வந்து விஜயகாந்தை பார்த்து ரஜினி மாதிரியே இருக்கார் அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு. இன்னும் கூட சரண்ராஜன் ஒரு வில்லன் நடிகர் இருப்பார். அவர் வந்தபோது அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் ரஜினி மாதிரியே இருப்பார் அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஒரு அந்த காலகட்டத்தில் ஒரு ரஜினிகாந்த் வந்தார், அந்த ரஜினிகாந்த் பற்றி விஜயகாந்த் வந்தார், சரண்ராஜ் வந்தார். இப்படி சில நடிகர்கள்லாம் வரும்போது ஒருத்தவங்களுடைய சாயல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். சரவணன் வந்து 91 பார்த்தீங்கன்னா வைதேகி வந்தாச்சு அந்த படத்துலேருந்து அறிமுகம் ஆறாரு. அவர் அறிமுகம் ஆனும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தமிழ் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து ரொம்ப அழகாக வெள்ளையாக இருக்கிற நடிகர்களோட நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது கருப்பாக கலையாக இருக்கிற நடிகர்கள் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அப்படி நம்ம உதாரணம் சொல்லணும்னா ரஜினிகாந்த் சொல்லலாம், விஜயகாந்த் சொல்லலாம், சமீபத்திய தனுஷை சொல்லலாம். இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப போய் சேர்ந்துட்டாங்க இந்த நடிகர்கள்லாம். அவங்கள வந்து மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா அது காரணம் வந்து அந்த கருப்பாகவும் கலையாக இருக்கிற ஒரு முகம் வந்து தமிழ் மண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி வந்து சரவணன் வந்தபோது இவர் வந்து விஜயகாந்த் மாதிரி இருக்காரு. அவரோட புருவம், இவரோட தாடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோடைய லுக் இருக்கே
இருக்கே, வேற மாதிரி இருக்காரு, விஜயகாந்தனுடைய சின்ன பையன் மாதிரி இருக்காரு அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்துச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு ப்ளஸ்ஸாகவும் இருந்துச்சு, சரவணனுக்கு மைனஸாகவும் இருந்துச்சு. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தேதி கிடைக்காதவங்கலாம் சரவணனை புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. வாங்க நீங்கள் ஒரு படத்தில் நடிங்க அப்படின்னு அடுத்தடுத்து சரவணனை புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரவணனை பற்றி இந்த இடத்துல நம்ம முன்னாடி ஒரு காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சரவணன் பார்த்தீங்கன்னா சேலத்தை சேர்ந்தவர். சரவணனோட ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு அந்த ஸ்கூல் தலைவன், காலேஜ் தலைவன்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேங் லீடர், எலெக்ஷன் மாதிரி அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கேங் லீடர் மாதிரி, அது எல்லாரையும் எடுத்து நடத்தி வழி நிறுத்தி செல்ற மாதிரியான ஒரு கேரக்டரா சரவணன் வந்து காலேஜில் எல்லாம் படிக்கும்போது இருந்திருக்காரு. ஸோ சரவணனோட அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு பிரபலமான ஒரு மினிஸ்டர், இப்போ மினிஸ்டர் இல்லை, அப்போ மினிஸ்டராக இருந்த ஒரு பிரபலமான மினிஸ்டர் வந்து தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா சரவணன் அப்பாவும் மினிஸ்டரும் அடிக்கடி சந்திக்க வேண்டியிருக்கு. இந்த செக்யூரிட்டிக்கெலாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கு. இப்போ 1-2 இடங்களில் பார்த்தீங்கன்னா சரவணனை வந்து அந்த மினிஸ்டர் பார்க்குறாரு. பார்த்துட்டு டே உன் பையன் ரொம்ப துருன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று அதுக்கு போகும்போது அந்த மினிஸ்டர் வந்து சரவணனுக்கு வந்து இளைய தளபதி அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. அந்த பட்டம் வந்து சரவணனுக்கு முதல்ல இளைய தளபதினு கொடுக்குறாரு. அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே வந்து அரசியல் தளபதினு ஒருத்தர் இருக்காரு, உன் பையனுக்கு இளைய தளபதினு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பட்டத்தை கொடுக்குறாரு. ஸோ அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா சரவணனை இளைய தளபதினு காலேஜ் காலத்திலே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் சரவணனுக்கு வந்து இதே இளைய தளபதிங்கிற பட்டத்தையே வந்து சில படங்களில் வைக்கிறாங்க. ஆரம்ப கால சரவணன் படத்தை பார்த்தீங்கன்னா இளைய தளபதி சரவணன் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டத்தை வந்து ஒரு ஏனோ தொடரலை. கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துலையோ என்னமோ 2 வருஷத்துல என்னமோ 26 படம் வந்து சரவணன் வந்து தொடர்ந்து ஹீரோவாக நடிக்கிறார். அடுத்தடுத்த படங்கள் வந்து சரவணனுக்கு நிறைய படங்கள் கமிட் ஆகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட 26 படத்தில் 10 படம் தான் நல்லா ஓடுது, 16 படத்துக்கு மேலே பயங்கரமான ஃப்ளாப்பு. அது காரணம் என்ன அப்படின்னா, சின்ன தம்பின்னு பிரபு குஷ்பு நடிச்சு வந்துச்சுல பீவாசு படம், அந்த படத்தில் வந்து இந்த தாலி சென்டிமெண்ட் வச்சு பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். அப்போ தான் வந்து சரவணன் நடிக்க வந்திருக்காரு நடிகரா. ஸோ சரவணனை வச்சு கதை சொல்கிற எல்லா இயக்குநர்களுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாலி சென்டிமெண்ட் வச்சே கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரவணன் கூட சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு என்னென்னா, அதாவது வந்து முதல் நாள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கோயிலில் தாலியை தூக்கிட்டே அலைவாராம் அந்த தாலி சென்டிமெண்ட்டில். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேற படப்பிடிப்பு, வேற ஒரு கோயிலில் தாலியை தூக்கிட்டே அலைவாராம். இந்த மாதிரி வரவன் போகிறவன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாலியை கையில் பிடிங்க, இதில் வந்து இந்த மாதிரி இப்படி தூக்கிடுவாங்க, அது தாலி கிடப்புறேன் இப்படியே வந்து ஒரு கதையை சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் வந்து என்னங்க இப்போ தாங்க நேற்று தாங்க நடித்தேன் ஒரு படத்தை தாலி தூக்கிட்டு போற மாதிரி. இப்போ திருப்பி ஆமாம் ட்ராலி ஷாட்டு, ட்ரக் அண்ட் ட்ராலி போடுவாங்க, சரவணன் ரெடி அப்படின்வாங்க, அப்படி தாலியை கையில் முடிச்சுட்டு நிற்கணும். அது பார்த்தீங்கன்னா பம்னு மியூசிக் போடுவாங்க. இப்படியே என்னை வச்சு எல்லா படமும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஏன் தொடர்ந்து இப்படி படம் எடுக்கிறீங்கன்னு கேட்கவும் முடியல. கதை கேட்டால் ஏன் நீ கதை கேட்குற, நீ என்ன பெரிய ஆளா, உனக்கு கதை கேட்டு உனக்கு முடிவு பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்போ வந்து 23-24 வயசு தான். அப்போ அவங்க தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் என்னால் தட்டி பேசவும் முடியல. தொடர்ந்து இதே மாதிரி படங்களை கொடுக்குறீங்களே அப்படின்னு மறுத்து பேசவும் முடியல. நான் நடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 படம் தோல்வி ஆகி போச்சு, ஒரு 10 படம் நல்லா ஓடிச்சு. ஆனால் அடுத்தடுத்து படங்கள் வந்து எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்படி நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் டைரக்ஷனில் சூரியன் சந்திரன் ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன். அந்த படத்தில் நான் நடிக்கும்போது ஒரு சுவையான விஷயம் இருக்குது, அதை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அந்த படத்தில் இயக்குனர் சேரன் இருக்கார்ல, இயக்குனர் சேரன் வந்து KS ரவிக்குமாரோட அசிஸ்டண்ட்டு. KS ரவிக்குமாருக்கும் சேரனுக்கும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு. அதனால் என்ன பண்ணுறாரு, KS ரவிக்குமார் வெளியே போயிரு, இனிமேல் மூஞ்சிலே முழிக்காத, போடா வெளியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி துரத்தி விட்டுறாரு. யாரை, சேரனை. உரிமையில், அதாவது வந்து அவர் இயக்குனர், இவர் வந்து உதவி இயக்குனர், என்ன தப்பு செஞ்சாருன்னு தெரில, அதை பற்றி சரவணன் பெருசாக சொல்லலை. போயிரு வராது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. சேரனும் போயிடுறாரு. போயிட்டு இந்த படப்பிடிப்பு நடந்துட்டுருக்கு, சூரியன் சந்திரன் படத்தோட படப்பிடிப்பு. அந்த படத்தில் வந்து சரவணன் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சேரன் வந்து சரவணனை வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு, அண்ணா இந்த மாதிரி வந்து டேரக்டர் வந்து துரத்தி விட்டாரு, நான் 2-3 நாளாக ஆஃபீஸ் போயிட்டே இருக்கேன், வராதரா டேய், மூஞ்சிலே முடிக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டுறாரு வாசல்ல. நீங்கள் சொல்லி என்னை எப்படியாவது சேர்த்து விடுங்கண்ணே, நான் என்னென்ன பண்ணுறது, பொழப்புக்கு வழி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன், ஹெல்ப் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு. உடனே சரவணன் என்ன பண்ணியிருக்காரு, சேரனை கூட்டிகிட்டு போய் KS ரவிக்குமார்ட்ட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பாவம்பா சார், சேர்த்துங்க சார், உங்கள் சிந்தனை
ஏதோ தப்பு பண்ணால் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே கேஎஸ் ரவிக்குமார் சொன்னாரா, சரவணன் நீங்கள் சொன்னால் நான் கேட்டுருவேண்ணா, ஹீரோ வந்து நீ சிவாஜ் கூட்டு வரியா அப்படின்னு சேரன்ட்ட கேட்டுட்டு நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சேரன் சொல்லியிருக்காரு, சார் நான் தப்பு தான், விட்டுருங்க, என்னை சேர்த்துங்க சார், நான் எங்கே சார் போவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் அசிஸ்டன்ட் சில நேரத்தில் நடக்கும். இது வந்து இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவுக்கும் பாக்யராஜுக்குமே நடந்திருக்கு. பாக்யராஜ் பல காணொலிகளில் சொல்லியிருக்காரு, என்னை கூப்பிடாம என் அசிஸ்டண்ட்டை கூப்பிடுவார், எனக்கு கோபமாக இருக்கும், நான் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நான் வந்து ஒரு சிவப்புரோஜாக்கள் படத்தில் கூட வருத்தமாக இருந்துச்சு, நான் கிளம்பி போயிட்டேன். அப்புறம் பாரதி ராஜாவே என்னை வந்து தேடிட்டே, முட்டாளடா நீனு, உன்னை விட்டுட்டு யாரடா இப்போ வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். இந்த மாதிரியான இப்போ அடிக்கடி இந்த மாதிரி பிணக்கு, இந்த மாதிரியான எப்படி சொல்லு பிரச்சனை சண்டை வரும் இயக்குநர்களுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் ஒரு சேரனுக்கும் கேஎஸ் ரவிக்குமாருக்கும் உள்ள பிரச்சனை. இப்போ வந்து மறுபடியும் சரவணன் சொல்றாரு, சார் ஏற்றுங்க சார், உங்கள் அசிஸ்டண்ட் தானே அப்படின்னு சொல்லும்போது கேஎஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்காரு, அவனோட செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேரனை பற்றி என்னென்னா, இந்த சாப்பாடு போடுவாங்கல்ல ப்ரொடக்ஷன் பாய், அவங்களோட நீ போய் 3-4 நாள் வந்து நீ தொடர்ந்து சாப்பாடு போடுப்போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேலை தானே வேணும், போய் இதை பண்ணு அப்படின்னு இருக்காரு. சேரன் சார் என்ன சார் அப்படி கேட்டுக்காரு. நான் சொன்னது செய்வியா இல்லையா அப்படின்னு கேட்டுக்காரு. சரி சார் செய்கிறேன்னு சொல்லிட்டு சேரனும் பார்த்தீங்கன்னா 1% கூட யோசிக்காமல் அந்த ப்ரொடக்ஷன் பாய் இவங்களோட சேர்ந்து அந்த சாப்பாடு போடுவாங்கள்ல மத்தியானம் டீ கொண்டு வந்து கொடுக்குறது, இந்த வேலையை வந்து 3-4 நாள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இது வந்து சரவணனும் பார்த்துட்டே இருந்துட்டு சேரன்ட்ட இது கேஎஸ் ரவிக்குமார்ட்ட சொல்லியிருக்காரு, என்ன சார் இது இப்படி பண்ணலாமா சார், நீங்கள் உங்கள் அசிஸ்டண்ட்டு இப்படி வந்து இப்படி இப்போ தண்டனை இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னோடனே, இல்லை அவனுக்கு அப்போ தான் தெரியும், பற்றாதான் புத்தி வரும், அதனால தான் நான் அப்படி பண்ணேன், வர சொல்லுங்கள், நாளையிலேருந்து அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் வந்து சேரனை வந்து கேஎஸ் ரவிக்குமார் வந்து அசிஸ்டண்ட்டை சேர்த்துக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரவணன் அந்த சூரியன் சந்திரன் படத்தில் நடிக்கிறாரு. அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு கேஎஸ் ரவிக்குமார்ட்ட சேரனை மறுபடியும் வந்து அசிஸ்டண்ட்டை சேர்த்து விட்றாரு. இந்த உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் சேரன் வந்து ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் தான் சேர்த்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி சரவணனுக்கு நன்றிலாம் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணன் நான் சொன்னேன்ல, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த தாலி படம், சரியாக கதை தேர்வு இல்லாத படம், இதெல்லாம் எடுத்து நடித்து என்ன ஆகிப்போச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கும் சரவணனுக்கும் அதாவது வந்து போட்டி, இவங்க 2 பேரும் போட்டி நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் கிட்ட போய் சொல்லிட்டாங்க. பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது சினிமாவில் நடக்கும். இப்போ விஜயகாந்த் நினைச்சாரு, ஓஹோ நம்மளை வந்து இவனுக்கு பிடிக்காது போல, வேணும்ட்டு பண்ணோம் போல, சார் அண்ணன் உங்களை மாதிரியே நடிக்கிறானே, அவர் என்ன பெரிய நடிகரா, நான் நடிக்கிறேன் பார் அப்படின்லாம் பண்ணி காட்டுறாருண்ணே அப்படி இப்படின்னு யாரோ சும்மா வதந்தி, உண்மை கிடையாது சொல்லி விட்டு விஜயகாந்த் வந்து சரவணன் வந்து ஒரு என்ன வேணும் ஆகாத மாதிரி ஒரு பார்வை வந்து கொண்டு வந்துட்டாரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜயகாந்த் வச்சு படம் எடுக்கிற பலர் வந்து சரவணனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு தயங்கினாங்க. இது ஒரு பக்கம். இது வந்து நான் சொன்னேன்ல, விஜயகாந்த் மாதிரி இருந்தாருன்னு ஆரம்பத்தில் கூப்பிட்டாங்க, இதுவே பேராகி வந்து கூப்பிடாமையும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும், என்னென்னா காலேஜ் காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா சேலத்தில் அந்த அவர் இருந்த கிராமத்தில் ரசிகர் மன்றம், யார் ரஜினிகாந்தோடைய ரசிகர் மன்ற தலைவராக இவர் இருந்திருக்காரு. இவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 டிக்கெட் வந்து முதல் நாள் ஷோக்கு இவர்கிட்ட தான் வருமா சரவணன்ட்ட. சரவணன் தான் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுப்பார் போல், இவருக்கு என்ன வேணுமோ வச்சுக்கிட்டு. அந்த அளவுக்கு வந்து ரஜினி மேலே ஒரு தீவிரமான ஒரு ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்காரு. ரஜினி ரசிகர் மன்றத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஈடுபாடோடு இருந்திருக்காரு. சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நான் ரஜினி ரசிகன், பயங்கரமான தீவிரமான ரஜினி ரசிகன் அப்படின்லாம் சொன்னதுனால விஜயகாந்த் என்ன நினச்சிக்கிட்டாரு, பேட்டியிலாம் அப்படி சொல்லியிருக்காரு ரஜினி ரசிகன். ஆனால் விஜயகாந்த் என்ன நினைச்சார், ஓஹோ நிஜமாவே நம்மளை எதிர்த்து தான் வந்திருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். விஜயகாந்த் அப்படி நினைக்கக்கூடிய ஆளே கிடையாது. விஜயகாந்துக்கு அந்த சிந்தனையே வராது. விஜயகாந்த் வந்து ஒரு மனிதர். அந்த அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனசுலேயே போட்டுக்க மாட்டார். கூட இருக்கிறவங்க அப்பப்போ, அண்ணன் உங்களுக்காண்டி பார்த்தீங்களா இந்த படத்தில் இப்படி பண்ணியிருக்காருண்ணே, அண்ணன் அந்த டைலாக் பேசியிருக்காருண்ணே இப்படி சொல்லி தூண்டி விட்டு அவர் மனசில் வந்து விஷத்தை வந்து விதைச்சி வச்சுருந்தாங்க இந்த பக்கம். இப்போ வந்து சரவணனை பொறுத்த வரைக்கும் 97-98 காலகட்டத்துக்கு அப்புறம் சுத்தமாகவே படம் இல்லை. யாருமே சரவணனை கூப்பிட்றதில்ல, ஹீரோவை போட்டு எடுக்கிறதில்ல, எதுவுமே எடுக்கிறதில்ல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சரவணன் வந்து ஒரு டாடா சீரா கார் வச்சுருந்துருக்காரு அந்த காலகட்டங்களில். அதை வந்து ஒரு டிரைவரோ யாரோ ஒருத்தரோட சேர்ந்து இவர் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு சேலத்துக்கு போயிருக்காங்க. சொந்த ஊர் சேலத்துக்கு ஊருக்கு போகும்போது ஹைவேஸில் வந்து ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த வண்டி காரு பஞ்சர் ஆனோன்னு இந்த டிரைவர் வந்து இந்த பக்கமும் பக்கத்தில் பஞ்சர் கடை இல்லை, இந்த பக்கமும் பஞ்சர் கடை இல்லை, வர வழியில் டிரைவர் சொல்லியிருக்காரு, அண்ணன் நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் வந்து அப்போ ஏதாவது ஒரு இடத்துல பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போய் பஸ்ஸில் பிடிச்சி பஞ்சர் போட்டுட்டு வரேன், அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னா, சரி போடா போயிட்டு வா, வேறு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பக்கமுக்கு நடுவில் ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, செடியெல்லாம் வளர்த்துருப்பாங்க, டிவைட் பண்ணியிருப்பாங்களா, அந்த டிவைடரில் வந்து சரவணன் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். இந்த பக்கம் நிறையா கார் போது வருது, இந்த பக்கம் நிறையா கார் வருது, 2 பக்கம் கார் போயிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து சரவணன் உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து சரவணனுக்கு முன்னாடி நின்றுருக்கு.
என்னடா ஒரு கார் போகிற கார் நமக்கு முன்னாடி நிற்கிது என்னன்னு தெரியல அப்படின்னு சரவணன் பார்த்துருக்காரு. அந்த கார்ல இருந்து தங்கர் பச்சனும் யார் ஒளிப்பதிவாளர் தங்கர் பச்சனும் இயக்குனர் சேரனும் இறங்கியிருக்காங்க. தங்கர் பச்சனும் சரவணனும் பார்த்தீங்கன்னா வீடும் நாடும் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து சேர்ந்து பணியாற்றிருக்காங்க. ஸோ தங்கர் பச்சனையும் வந்து சரவணனுக்கு வந்து ஏற்கனவே தெரியும், சேரனையும் வந்து சரவணனுக்கு வந்து ஏற்கனவே தெரியும். சேரனுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணார் இல்லையா? ஸோ இப்படி இருக்கும்போது 2 பேர் நின்றுக்கிட்டு சரவணன்கிட்ட பேசியிருக்காங்க. சரவணன் பேசிட்டு இருக்காரு. அப்போ என்ன கேட்டுக்காருன்னா, சரவணன் வந்து சொல்லியிருக்காரு சேரன்கிட்ட, சேரன் வந்து அப்போ வந்து பிரபல நடிகராக மாறிட்டார், மிகப்பெரிய நடிகராக மாறிட்டார், நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. சேரனுக்கு வந்து நடிகராக பெரிய டிமாண்டு, டைரக்டராக வந்தார், பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நடிகராக வந்து பெரிய டிமாண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து சரவணன் சொல்லியிருக்காரு, என்ன சேரன் எனக்கு ஏதாவது ஒரு படத்தில் இடத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, என்னெல்லாம் கண்டிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டபோது சேரன் சொல்லியிருக்காரு, ஏன் சார் ஏன்னா நீங்கள் வந்து என்ன வந்து எவ்வளோ பெரிய நடிகர், நீங்கள் எந்த காலத்துலேருந்தே நீங்கள் வந்து பிரபலமாக இருந்தவர், நீங்கள் போய் நடிக்க சான்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு நடிக்க சான்ஸ் கேட்கணுமா அப்படின்னு சொன்ன தோணி இருக்குது பார்த்தீங்களா? அதுவே வந்து ஒரு நக்கல் தோணியாக இருந்துச்சான். ஒரு மாதிரி கிண்டலாக சொல்லுவாங்கல்ல, அதாவது வந்து புகழ்கிற மாதிரி புகழ்ந்து இகழ்வாங்கல்ல, அதாவது வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. நீங்களும் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு நக்கலா சொல்றீங்க. நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலாக வந்து சேரன் வந்து விட்டு பேசியிருக்காரு. தங்கர் பச்சன் நம்ம சொல்லவே வேணாம், தங்கர் பச்சனை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையுமே உண்மையாக இருக்க மாட்டார், எதுவுமே உண்மையாக பேச மாட்டார். அவரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேசிட்டு தங்கர் பச்சனும் சேரனும் காரில் ஏறி போயிட்டாங்க. அதாவது சேலம் நோக்கி அவங்க போயிட்டாங்க. இவர் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த இப்போ ஒரு காணொலி சமீபத்தில் கொடுத்துருந்தார், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அதாவது நான் நடு ரோட்டில் கார் ரிப்பேர் ஆகி நிற்கிது, பஞ்சர் ஆயிடுச்சு, நான் உட்காந்துருக்கேன் நடு ரோட்டில் டிவைடரில் உட்காந்துருக்கேன். அந்த நேரத்தில் வந்த சேரனும் தங்கர் பச்சனும் எனக்கு என்ன கேட்டிருக்கணும், அண்ணன் என்னண்ணே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா, ஐயோ என்ன செய்யலாம், இப்போ வண்டி பஞ்சர் போட ஆள் போயிருக்காங்களா, நான் உங்களுக்கு வந்து கூட வெயிட் பண்ண வர வரைக்கும், இல்லை வந்து தண்ணி எதுவும் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது பிஸ்கெட் ஏதாவது சாப்பிட்றீங்களா, இப்படி வந்து கேட்டு அன்பாக ஆறுதல் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு வந்து நீங்கள் பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய நடிகர் அப்படிங்கிற நக்கலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அதாவது எனக்கு பசிக்குன்னும் போது சோறு தான் வேணும், எனக்கு பசிக்குதுன்னும் போது நீங்கள் வந்து பணத்தை லட்சக்கணக்கில் கொடுத்து என்ன பிரயோஜனம், எனக்கு வந்து பசிக்கு சோறு வேணும், அதை வந்து அவங்க கொடுக்க தவறிட்டாங்க. இப்படி தான் சினிமாவில் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற சரவணன் வந்து சொல்லியிருக்காரு. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். அப்படி தான் சினிமா வந்து சரவணன் வந்து சங்கடப்படுத்தியிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணன் வாய்ப்பே இல்லாமல் இருக்கார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி நடித்த பருத்தி வீரன், அது வந்து முதல் படம் கார்த்திக்கு, அந்த படத்தில் வந்து ஒரு சித்தப்பா கேரக்டர், சித்தப்புன்னு வந்து கார்த்தி வந்து படம் ஃபுல்லாக சரவணன் கூப்பிடுவார். அந்த கேரக்டர் வந்து சரவணனை வந்து அமீர் வந்து நடிக்க வைக்கிறாரு. அந்த கேரக்டர் வடிவமைக்கப்பட்ட விதமே இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது அந்த படம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சரவணனை வந்து சித்தப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க, சித்தப்புன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டார். ஆரம்பத்தில் ஹீரோவாக நடித்து ஒரு புகழ் பேர் அடைஞ்சார் இல்லையா, அதை விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி வீரனில் வந்து அவருக்கு சித்தப்பாங்கிற கேரக்டர் வந்து அமைஞ்சு போச்சு. எல்லாருமே சித்தப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னா, நிறைய படங்கள் சரவணனுக்கு வருது அந்த பருத்தி வீரனுக்கு அப்புறம். ஆனால் எப்படி சின்ன தம்பி ஓடிச்சு தாலியோடு எல்லாரும் வந்தாங்களோ, அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சித்தப்பா கேரக்டர் நடிங்கன்னு மறுபடியும் வந்தாங்க. நான் வந்து பார்த்து இந்த தடவை நான் சுதாரிச்சுக்கிட்டேன், ஐயோ சித்தப்பா கேரக்டராக நான் நடிக்க மாட்டேன்ப்பா, வேறு கேரக்டராக இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அப்போ நிறையா பேர் வந்து சித்தப்பா கேரக்டர் நடிக்க முடியாதுன்னு சொன்னோன்னே விலகி போயிட்டாங்க. பரவாயில்ல, நான் என்ன வருதோ வரட்டும் அப்படின்னு வர நல்ல கேரக்டர்லாம் நான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 3 இருக்கு இல்லையா, பிக் பாஸ் சீசன் 3ல் வந்து சரவணன் வந்து பங்கேற்றாரு. பங்கேற்றும் போது கவின் வந்து ரொம்ப இவரோட அன்பாக பழகியிருக்காரு. சாண்டி மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், அவரும் இவரோட அன்பாக பழகியிருக்காரு. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீமாக இருந்திருக்காங்க. யார்? சரவணன், கவின், சாண்டி மாஸ்டர்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அந்த காலகட்டங்களில் பகிர்ந்துருக்காங்க. இப்போ கவின் வந்து இவ்வளோ பெரிய நடிகராக வந்துட்டாரே, நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அப்படின்ற போது சரவணன் வந்து கவினை பற்றி சொல்கிறார். அதாவது வந்து ரொம்ப நல்ல பையன் கவின், அவர் வந்து நல்ல வந்து திறமை இருக்குது, டைரக்ஷன் பண்ணணும் உள்ள ஆசை வேறு இருக்குது. அதனால தான் நெல்சனோட நிறைய படங்களில் உதவி இயக்குனர் அவர் பணியாற்றிட்டு இருக்காரு, நடிச்சிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து நெல்சனோடையும் பணியாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. சாண்டியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு நோட்டபிள் பர்சனாக நல்ல ஒரு டான்ஸ் மாஸ்டராக வந்துட்டார். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே என்னோட தம்பிங்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஒரு முக்கியமான விஷயம், அதாவது வந்து ஒரு ஸ்பெஷலான நியூஸ் சொல்லணும் என்ன அப்படின்னா, அதாவது வந்து சரவணன் வந்து சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா தீவிரமான ரஜினி ஃபேனு, ரஜினியோட வெறியன்.
அப்போ வந்து விஜயகாந்த் மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கூட, விஜயகாந்த்கிட்ட ஒரு சிலர் வந்து உங்களுக்கு போட்டியாக வந்திருக்காருன்னு சொல்லும்போது கூட, பேட்டிகள்ல எல்லாம் வந்து நான் ரஜினியோட ரசிகன் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக சொன்னார் சரவணன். எங்கேயுமே வந்து நான் வந்து விஜயகாந்தையும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அது சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை அந்த வயசில், சின்ன வயசில். ஆனால் வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து ரஜினியோட ரசிகன் தான். ரஜினி மேலே எனக்கு அவ்வளோ பாசமும் பற்றும் இருக்குது அப்படின்னு வந்து சரவணன் சொல்லியிருக்காரு. ஸோ அதே ரஜினியோட ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு வந்து சரவணனுக்கு அமையுது. அதாவது வந்து நெல்சன் டைரக்ட் பண்ணார் இல்லையா, ஜெயிலர் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு வந்து நெல்சன் வந்து கொடுக்குறாரு. அந்த ரஜினியோட படம் நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது சரவணனுக்கு ரொம்ப ஹாப்பி. அதாவது யாரோடைய ரசிகர் மன்றத்துக்கு தலைவராக இருந்து யாரோடைய ரசிகர் மன்றத்துக்காண்டி அவ்வளோ வேலைகளை செஞ்சு அன்னைக்கு வந்து விசில் அடித்து கிளாப் பண்ணி திரையில் பார்த்தோமோ அதே நடிகரோட வந்து நமக்கு இன்றைக்கி நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கணும் போது அந்த எப்படி சொல்கிறது, இதுதான் நம்மளுடைய சினிமா வந்ததுக்கே ஒரு அச்சீவ்மெண்ட். அதாவது வந்து ஒரு வாழ்க்கையிலே கிடைச்ச மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து ரஜினியோட வந்து ஜெயிலர் படத்தில் நடிக்கிறாரு. ஒரு மத்திய இடைவேளையில் வந்து ரஜினியும் சரவணனும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ரஜினி வந்து சரவணனை பார்த்து, என்ன சித்தப்பு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, என்ன சார் நீங்களே என்னை சித்தப்புன்னு கூப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காரு. ஆமாம் சித்தப்பு தானே, அதாவது வந்து பருத்தி வீரனில் என்னைக்கு நடிச்சிங்களோ அன்னையிலேருந்து உங்களை சித்தப்புன்னு பிராண்ட் ஆக்கிட்டாங்க. சித்தப்புன்னு சொன்னால் அதாவது வந்து சரவணன் கூட சொல்ல வேணாம், அந்த சித்தப்பு நடிகரை கூப்பிடுன்னு சொன்னாலே சரவணன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு பேராகி போச்சு அப்படின்ற சொல்லி ஜாலியாக பேசியிருந்திருக்கார் ரஜினி. அப்போ வந்து சரவணன் வந்து சொல்லியிருக்காரு, ஆமாம் சார் அப்படி தான் அமைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தப்பு கதாபாத்திரமாகவே கூப்பிட்டாங்க, நான் நடிக்கலை சார், நல்ல கதாபாத்திரமாக தான் நடிக்கலாம், இல்லைன்னா வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ரஜினி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அதாவது வந்து எனக்கு இப்படி தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னென்னா 16 வயது நடித்த போது நான் ஒரு டயலாக் சொல்லுவேன் அந்த படத்தில். சொன்னோன்னே கவுண்டமணி பக்கத்தில் உட்காந்துட்டு பற்ற வச்சுட்டே பரட்ட அப்படின்னுவார். மறுபடியும் ஒரு டயலாக் சொல்லுவேன், அந்த டயலாக் சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா கவுண்டமணி பக்கத்தில் உட்காந்து பற்ற வச்சுட்டே பரட்ட அப்படின்னுவார். இது படம் ஃபுல்லாகவே வரும் இந்த காம்பினேஷனு. இதை பார்த்துட்டு என்னை வந்து பரட்டன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பரட்டன்னு அந்த காலகட்டங்களில் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு சம்பவத்தை கூட நினைவு கூறலாம். அது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு படத்தில் ரஜினிக்கு அட்வான்ஸ் கொடுக்காம ஒரு தயாரிப்பாளர் கூப்பிட்றாரு. ரஜினி வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாரு. நீ அட்வான்ஸ் கொடுத்தா தான் நடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு, போ உனக்கு இந்த படத்தில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த தயாரிப்பாளர் சொல்லிடுறாரு. இதனால் ரஜினி வந்து நீ திரும்பி போகிறது கார் கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த தயாரிப்பாளர் காரணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நடந்தே போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ரஜினி வந்து நடந்தே வராரு. இங்கே கோடம்பாக்கத்துலேருந்து அவருடைய ராயப்பேட்டையில் இருக்கிற புதுப்பேட் கார்டன் வீடு வரைக்கும் நடந்தே வராரு. அப்போ பஸ்ஸில் போகிறவங்க, ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரஜினியை பரட்ட போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு எனக்கு வந்து பார்த்து அதை ரசிக்க முடியல, என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து நான் நடித்த படத்தினுடைய கேரக்டரை அங்கீகாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருமையாக இருந்துச்சு. இந்த சம்பவத்தை வந்து ரஜினியே ஒரு ஆடியோ வெளியீட்டில் வந்து பகிர்ந்திருக்காரு. ஸோ இந்த பரட்டைங்கிற பேர்லேருந்து என்னால் ரொம்ப நாளாக வெளியிலே வர முடியல. பயங்கர போராட்டம் பண்ணி தான் நான் அதுலேருந்து வெளியில் வர முடிஞ்சிச்சு. சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் கொடுத்துட்டாங்க, ஆனால் கூட பார்த்தீங்கன்னா பரட்டை அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தான் அவனை வந்து இப்போ ரஜினின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த சித்தப்புங்கிற ட்ரேட்மார்க்குள்ளே போய் நீங்கள் சிக்கிட்டீங்க, நீங்கள் இதுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ரஜினி சொல்லியிருக்காரு. அப்போ சரவணனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரஜினியே வந்து நம்மளை அங்கீகரிக்கிறாங்கிற ஒரு பெருமை. எந்த ரஜினிக்கு நம்ம வந்து ஒரு ஃபேனாக இருந்தோமோ அதே ரஜினியோட அந்த படத்தில் நடித்தோங்கிற ஒரு பெருமை. அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பார். ஜெயிலரில் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் கொடுத்துருப்பாங்க சரவணனுக்கு. அந்த கதாபாத்திரத்தை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த இடத்துல சரவணனை பொறுத்த வரைக்கும் எல்லா கதாபாத்திரங்களையும் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு திறமையான நடிகர். ஆனால் என்ன சொல்கிறது, விதிவசம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நடிகராக வர வேண்டிய சரவணன் ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து இன்றைக்கி வந்து கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் சரவணன் வந்து ஒரு நல்ல மனிதர். அவர் சமீபத்தில் கொடுத்துருக்க பேட்டியில் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, லேட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் நான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ 3வது படிக்கிற 8 வயசில் ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ சரவணனை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல உயரங்களை வந்து இந்த சினிமா துறையில் அடையணும். இப்போ கிட்ட சின்ன வயசு தான், 58 வயசு என்னமோ தான். அடுத்தடுத்த உயரங்கள் வந்து சரவணன் நிச்சயமாக தேடி வரும். அந்த அளவுக்கு தகுதியானவர் சரவணன். சார், சட்டமும் நீதியும் அப்படிங்கிற மாதிரி கூட ஜி5ல பண்ணியிருக்கிறாரு.
நிஜமே மனசுல படுறத பேசுறாரு அவரை பொறுத்த வரைக்கும். இப்போ சட்டமும் நீதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல் கதாபாத்திரத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கதையின் நாயகனாக பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கேன் அப்படின்றத சரவணனே சொல்லியிருக்காரு. G5 அது வரப்போது கூடிய சீக்கிரம். அது வந்துச்சுன்னா எனக்கு வேறு மாதிரியான ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஒரு காலகட்டத்தில் ஹீரோவாக நடித்தேன், அப்புறம் குணாசித்தர் கதாபாத்திரங்கள் நடித்தேன். இன்றைக்கி வந்து மறுபடியும் ஒரு கதையின் நாயகனை போட்டு ஒரு முழு படத்தையும் எடுத்து இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணி G5 வெளியிடுறாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் நினச்சதை சினிமாவில் நான் சாதிச்சிட்டேன், நான் திருப்தியாக இருக்கேன் அப்படிங்கிறத சரவணன் அந்த காணொலியில் சொல்லியிருக்காரு. இந்த நான் சொன்னேன்ல, இந்த இயக்குனர் நடு ரோட்டில் சந்தித்தது இதெல்லாம் வந்து சரவணனுக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு நடந்திருக்கு. அதில் சரவணனும் விதிவிலக்கு இல்லை. ஓகே சார், ஒரு நடிகனுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இவரோட லைஃப் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். மற்றபடி ஒரு திறமையான நடிகர் தான். கண்டிப்பாக அடுத்தடுத்து இன்னும் நிறைய உயரங்கள் போகணும் அப்படின்னு தான் நினைப்போம். நன்றி சார். நன்றி.